கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 அரசராகமம் 6ஆம் அதிகாரம் 8 நாம் ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். சீரிய நாட்டு மன்னன் இஸ்ராயல் நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எனவே இந்த சீரிய மன்னன் பல திட்டங்களை அவன் தீட்டுகின்றான். அப்போ அவன் போடுற பிளான் எல்லாமே அங்கே இஸ்ராயல் மன்னனுக்கு முன்கூட்டியே தெரிய வருகிறது. இந்த பிளான் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதால் இஸ்ராயல் மன்னன் அந்த சிரிய நாட்டு மன்னன் திட்டங்களை முறியடிக்கின்ற விதமாக வலிமையாக எழுந்து நிற்கிறான். அப்போ ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, பல தடவை இந்த சிரிய மன்னன் போடுற பிளான் எல்லாமே இஸ்ராயல் நாட்டு மன்னனுக்கு தெரியுது. அப்போ யார் இதை சொல்கிறா? நம்ம இவ்வளோ ரகசியமாக போடுறோம், நம்ம அரண்மனையிலே ஒரு ஒற்றன் இருக்கிறான், இந்த ஒற்றன் இந்த இஸ்ராயல் மன்னனுக்கு தூது விடுகிறான் இங்கே என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து கேட்டான். ஒவ்வொரு முறையும் நம்ம திட்டம் தீட்டுகிறோம் இஸ்ராயலோடு போரிட்டு நாட்டை பிடிக்க. ஆனால் இந்த இஸ்ராயல் மன்னனுக்கும் அந்த படை வீரர்களுக்கும் நமது திட்டம் எப்படி போய் சேருகிறது என்று சொல்லி அவன் கேட்கிறான். உங்களை யாரோ ஒற்றை வேலை பார்க்குறீங்க, யார் அப்படின்ட்டு. அப்போது ஒருவன் சொன்னான், மன்னா, அது வேறு யாரும் இல்லை, அங்கே எலிசான்னு ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். அந்த இறைவாக்கினர் நம்ம என்னெல்லாம் இங்கே பிளான் போடுறோமோ அவர் வெளிப்பாடாக அவர் இறை அனுபவத்தின் வாயிலாக அதை மன்னன்கிட்ட போய் கரெக்டாக சொல்கிறார். இங்கேருந்து யார் ஒற்றலாம் இல்லை, அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார், அதை போய் மன்னன்கிட்ட சொல்கிறார். அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த சீரிய நாட்டு மன்னன் அப்படியா, அப்போனா நம்ம போர் தொடுப்போம் என்று சொல்லி அவன் குதிரையும் மற்றும் பல போர்க்கலன்களோடும் அந்த நாட்டை சுற்றி நிற்கின்றான். அப்போ எலிசாவுக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம நாட்டை தாக்கிறதுக்கு சீரிய நாட்டு மண் விட்டான், பெரும் படை தேரோடு வந்திருக்கிறான். அப்போ சொன்னப்போ சீரிய நாட்டு மன்னன் வந்திருக்கிறான் செய்தி எலிசாவுக்கு சொன்னபோது எலிசா சொன்னார், உனக்கு தெரியுமா, கடவுள் அதைவிட பெரிய படை வீரர்களை நம்மை சுற்றி நிறுத்தி இருக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு தெரியலையே, எங்கே இருக்குது, யாருமே காணோம் அப்படின்ட்டு. அப்போது எலிசா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, இவனது கண்ணை திறந்தரு, இவனது கண் திறக்கப்பட்டு உம்முடைய பாதுகாப்பையும் வலிமையையும் இவன் காண செய்யும் என்று. அப்போ அவன் கண் திறக்கப்படுது. அங்கு சுற்றி நிறந்த ஆண்டவர் ஏற்படுத்திய போர் தேரையும் போர் வீரர்களையும் கண்டு மலைத்து போனான். அவன் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம், கண்டிப்பாக இஸ்ராயல் மக்களை காப்பாற்றுவார் என்று மகிழ்ந்தான் அவன். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாட குழுமி இருக்கின்ற இந்த வேளையில் நமது காது, நமது கண், நமது இதயம் திறக்கப்பட, நமது உள்ளார்ந்த மாற்றத்தை வெளிப்படுத்திட இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களும் 3 மலையை குறிப்பிடுகின்றது. மோரியா மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை. இந்த 3 மலைகளையும் குறிப்பிட்டு இந்த 3 மலைகளிலுமிருந்து நமக்கு அருளின் செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. எனவே நம்ம மலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் மலை ஏறுறதுல ஆர்வம் காட்டுவோம். அந்த மலை ஏறி அந்த மலையின் உச்சிக்கு சென்றவுடன் மகிழ்வோடு இவ்வளோ பெரிய மலையை நம்ம ஏறி வந்துட்டோம், ஒரு பெரிய சாதனை செஞ்ச மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் குறிப்பிடப்படுகின்ற இந்த மோரியா, தாபோர், கல்வாரி இந்த மலையை
ஆண்டவரோடு இணைந்து நாம் ஏறி அந்த உச்சின் இறை அனுபவத்தை பெற நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த முதல் வாசகத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமை கடவுள் சோதிக்கின்றார். என்ன சோதிக்கிறாரு? உனக்கு நான் கொடுத்தேன் இல்லையா ஒரே மகனை, அந்த ஒரே மகனை நீ பலியிட வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கின்றார். உன் இனத்தை கடற்கரை மணலைப் போலும் வானத்தின் நட்சத்திரத்தைப் போலும் பெருகச் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ அந்த மகனை எனக்கு பலியாக கொடு அப்படின்னு கேட்குறார். ஆபிரகாம் தனக்கு உள்ளத்தில் நெருக்கடி, அதிர்ச்சி, ஒரு துன்பம், தனது ஒரே வாரிசை வந்து ஆண்டவர் வந்து பலியாக கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த துன்ப வேளையில் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றார். கீழ்ப்படிந்து தனது மகனை பலி கொடுக்க இந்த மோரியா மலை மீது ஏறி செல்லுகின்றார். அப்போ அந்த மலையில் வந்து 3 நாள் ஏறி போகும்போது எவ்வளவு வருத்தம், கஷ்டம், தனது மகனையே பலியாக கொடுக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக அங்கு தனது மகனை பலி கொடுக்க முன் வருகின்றார். ஆபிரகாமனுடைய இந்த நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர் அந்த பலி பொருளை அவரே கொடுக்கிறார். உன் மகனை நீ பலியிட வேண்டாம் என்று சொல்லி அவரை வந்து நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாமை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். மோரியா மலை நம்பிக்கையின் மலையாக இருக்கின்றது. தன்னுடைய துன்ப வேளையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து நெருக்கடிகள், துன்பங்கள், பல சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் நாம் நம்பிக்கையோடு இறைவனோடு இணைந்து பயணிக்க, நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிதலின் வழிகளாக நாம் ஆண்டவரிடமிருந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற செய்தியினை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியில் நம்ம வந்து ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். தாபோர் மலையில் ஆண்டவர் உருமாறுகின்றார். தோற்றம் மாற்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் வந்து போன வாரம் பார்க்குறோம், இயேசு வந்து பாலைவனத்தில் இருக்கிறார், சோதிக்கப்படுகிறார் சாத்தானால். அங்கு தனிமையில் இருக்கிறார். தனிமையிலே ஆண்டவர் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். மனிதருக்குரிய மனித இயல்பிலே ஆண்டவர் இந்த சோதனையை சந்திக்கின்றார். தாபோர் மலையில் இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய இறை தன்மையை வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். ஒரு பக்கம் பாலைவனத்தில் ஆண்டவர் சோதிக்கப்படுகின்றார், மனித தன்மை முழுமையாக வெளிப்படுகிறது. இன்னைக்கு தாபோர் மலையில் பிரகாசமாக ஆண்டவர் தன்னுடைய இந்த மாட்சியை, ஆண்டவருடைய ஆற்றலை, முழுமையாக இறைத்தன்மையை அவர் இங்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசு இந்த தாபோர் மலைக்கு போகும்போது தன்னுடன் 3 சீடர்களை அழைத்து செல்லுகின்றார். அந்த 3 சீடர்கள் யார்? எல்லாம் டக்குன்னு தலை குனி. இந்த பக்கம் இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கிற 3 சீடர்களை வந்து இயேசு வந்து மலைக்கு அழைத்துன்னு போனார். அந்த 3 பேர் யார்? யோவான், பேதுரு, யாக்கோப்பு. பெரியவங்க தான் சொன்னாங்க. எல்லோரும் நற்செய்தியை வந்து இனிமேல் நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த 3 சீடர்களையும் அழைத்து போகிறார். ஏன் இந்த 3 சீடர்களை அழைத்து போகிறார்? பேதுரு தெரியும் நமக்கு. பேதுரு வந்து அவர் கஷ்டமே படக்கூடாது, துன்பமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து நினைத்தவர். பேதுரு வந்து ஆண்டவர் முறையாக தன்னுடைய பாடுகளை பற்றி இது உமக்கு நடக்கவே கூடாது அப்படின்றார். துன்பமே படக்கூடாது என்ற பேதுருவை ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அப்புறம் பார்த்தாக்கா யாக்கோப்பு யோவான் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து உன் சகோதரர்களாகியவர்கள் ஒரு பக்கம் வலப்பக்கத்திலும் இன்னொரு பக்கம் இடப்பக்கத்திலும் அமர வேண்டும், இவர்களுக்கு அரச உரிமையில் நீ பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்னது
வலப்பக்கம் இன்னொரு இடப்பக்கமும் அரசாட்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்ற உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த யோவானையும் இந்த யாக்கோப்பையும் பேதுரு துன்பமே படக்கூடாதுன்னு இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போகிறாரு. அங்கே போய் தாபோர் மலையிலே தமது மாட்சியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அங்கு எலியா தோன்றுகின்றார், அதே போன்று மோயிசன் தோன்றுகின்றார். எலியா அங்கு தோன்றி அவர்களுக்கு ஆண்டவரோடு இயேசுவோடு உறவாடுகின்ற இந்த நிகழ்வை பார்க்கிறோம். ஒருவர் இறைவாக்கினர்களின் நிறைவாக இருக்கின்றார், இன்னொருவர் மோயிசன் சட்டத்தினுடைய இந்த நிறைவாக இருக்கின்றார். இந்த சட்டத்தையும் இறைவாக்கினையும் இணைக்கக்கூடிய பாலமாக இயேசு அங்கு அந்த தோற்றமாற்ற நிகழ்விலே ஆடை பிரகாசமாக ஒளி வீசி ஆண்டவரின் மாட்சியை அங்கு வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய மாட்சியை பார்த்த உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நம்ம இங்கே இருந்துடலாம், நம்ம 3 பேருக்கு 3 கூடாரம் அமைச்சிருவோம், நம்ம இதே இடத்துல இருந்துருவோம், துன்பமே படக்கூடாது அப்படின்னு நினைச்ச பேதுரு இந்த மாட்சியை கண்ட உடனே இங்கே இருப்பது எவ்வளவு நல்லா இருக்கும், இப்படியே இருந்துடலாம் அப்படின்ட்டு அங்கு பேதுரு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, தன்னுடைய மாட்சி துன்பங்கள் பாடுகளின் வழியாகத்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இதில் இந்த உருமாற்ற நிகழ்வில் இன்னொரு அதிசயம் நடைபெறுகிறது. தம திருத்துவம் அங்கு ஒரே இடத்தில் சங்கமிக்கின்றது. ஆண்டவரின் குரல் அங்கு ஒலிக்கின்றது, தந்தையின் குரல் அங்கு கேட்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் கேட்கிறது. கடவுள் அங்கு தன்னுடைய மகனுக்கு செவிசாய்க்க அழைப்பு கொடுக்கின்றார். அந்த 3 பேரும் பெற்றுக்கொண்ட செய்தி என்ன? இயேசுவுக்கு செவிசாயுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்படுகின்ற செய்தி இதுதான். இயேசுவுக்கு செவிசாய்க்க, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு நமது செவிகள் திறக்கப்பட, நம்முடைய கண்கள் திறக்கப்பட, நமது இதயம் திறக்கப்பட, ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கின்ற போதுதான் நாம் மாட்சி அடைய முடியும் என்பதனை வெளிப்படுத்துகின்றது. இதில் நம்ம பார்க்கின்ற போது இந்த உருமாற்ற நிகழ்வுக்கு முன்பாக இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்குறார். அதே இந்த உருமாற்ற நிகழ்வுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு, குருடனுக்கு பார்வை கொடுக்குறார். அப்படின்னாக்கா நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும். துன்பங்களின் வாயிலாகத்தான் மாட்சி. நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளையும் இடுக்கண்களையும் அனைத்தையும் எதிர்த்து போராடுகின்ற போதுதான் நாம் இதன் வழியாகத்தான் நாம் இந்த விண்ணக மாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மார்ட்டின் லூத்தர் கிங் பல போராட்டம், பிரச்சனை, தன்னை கொல்லுவதற்காக பலரும் முயற்சிக்கின்ற அந்த வேளையில் அவர் இறப்பதற்கு அந்த முந்தின நாள் இரவு அவர் ஜபத்தில் ஆழமாக ஈடுபடுகின்றார். அப்போ அவர் ஏஞ்ச உடனே சொல்கிறாரு, நான் இரவு முழுவதும் இறை அனுபவத்தின் உச்சியில் நான் இருந்தேன், ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த துன்ப வேளையிலும் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டு என்னை கொல்ல வேண்டும் என்று பலரும் திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலும் நான் ஆண்டவரோடு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஆற்றலையும் சக்தியும் கொடுக்க, எனவே நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக போய் நிற்பேன், யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக துணிச்சலோடு அவர் இறை அனுபவத்தின் வாயிலாக துணிவோடு சென்ற ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொன்னார். கொல்லப்பட்டார். மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். பிரியமான, இத்தகைய ஒரு துணிவும் துணிச்சலும் இந்த இறை அனுபவத்தின் வாயிலாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தவக்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் இறைவனோடு இணைந்து பயணிக்க, இறை அனுபவத்தினை ஜபத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்ள,
நாம் துன்பங்களை தாங்கும் ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவர் கொடுப்பார் என்ற உணர்வோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது மலை கல்வாரி மலை. இந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் அன்பை, தன்னுடைய முழு எல்லையில்லா அன்பை அங்கு நிறைவாக நிறைவேற்றுகின்றார். இந்த தாபோர் மலையிலையும் ஆண்டவர் மாட்சியை வெளிப்படுத்தினார். கல்வாரி மலையில் இந்த பாடுகளின் வழியாகத்தான் மாட்சி உண்டு, இறப்பின் வாயிலாகத்தான் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி இறந்து உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் தன்னுடைய மாட்சியை அவர் வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம்ம கோயில்லையும் ஒரு மலை இருக்குது. அந்த மலை தான் இந்த பலிப்பீடம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த பலிப்பீடம் என்னும் மலையில் ஆண்டவர் தன்னை நமக்காக ஒப்பு கொடுக்கின்றார். அவர் ஒப்பு கொடுத்த தந்த தியாக பலியைத்தான் நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நாம் இயேசுவை போன்று நாம் அன்பு செய்ய, இயேசுவை போன்று நாம் கீழ்ப்படிய, இயேசுவை போன்று துன்ப துயர சூழ்நிலையிலும் இறை அனுபவத்தினை பெற்று வாழ்வில் வெற்றி பெற்று வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.